ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். தமிழ். யாழ் கேட்டு மகிழ்ந்தாள் இந்த வாக்கியத்தில் யாழ் என்பது வந்து கருவியாக பெயர். யாழ் கேட்டு மகிழ்ந்தாள் இந்த வாக்கியத்தில் யாழ் என்பது வந்து கருவியாக பெயர். அடுத்த கேள்வி பாருங்க. வாரணம், பௌவம், பறவை, புணரி என்பது வந்து டேஸை குறிக்கும் அப்படிங்கிறாங்க. கடலை குறிக்கும் வேறு பெயர்கள் தான் வாரணம், பௌவம், பறவை, புணரி, ஆழி, ஆர்கழி, முன்னீர். இது எல்லாமே வந்து கடலை குறிக்கும் வேறு பெயர்கள். நமக்கான கேள்வி என்ன? வாரணம், பௌவம், பறவை, புணரி இது வந்து என்ன டேஸை குறிக்கும் அப்படின்னா கடலை குறிக்கும். அடுத்து பாருங்க, எயிறு என்னும் சொல் எவ்வகை அப்படிங்கிறாங்க. எயிறு அப்படின்னாவே வந்து பல்னு நேரடியாக கொடுத்துட்டாவே அது வந்து ஒரு இயற்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இயற்சொல்னா எளிதில் பொருள் விளங்கும்படி உள்ள சொல்லில் தான் இயற்சொல் அப்படிங்காங்க. படித்தவங்களுக்கு மட்டும் புரியும்படி உள்ள சொற்களை வந்து திரிச்சொற்கள் அப்படிம்பாங்க. ஸோ பல்னு கொடுத்துட்டாங்கன்னா இயற்சொல் அப்படின்னு தெரியும். ஆனால் எயிறு அப்படின்னா பல் அப்படின்னு குறிப்பிடுறது வந்து படித்தவங்களுக்கு மட்டும்தான் புரியும். அதனால இது வந்து ஒரு பெயர் திரிச்சொல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எயிறு என்னும் சொல் எவ்வகை அப்படின்னா வந்து பெயர் திரிச்சொல். ஏன்னா திரிச்சொல்லே 4 வகை இருக்குது. பெயர், வினை, இடை, உரி அப்படின்னு வந்து இருக்குது. அதில் வந்து எயிறுனா பல் அப்படிங்கிறனால அது ஒரு பெயர் சொல், பெயர் திரிச்சொல். அடுத்த கேள்வி பாருங்க. அரியதாம் உவப்ப உள்ள தன்பினால் அமைந்த காதல். இதில் வந்து என்ன வந்திருக்குன்னா மோனை வந்திருக்கு. உவப்ப உள்ள ஊங்கிற எழுத்தை வந்து வந்திருக்கிறதுனால அந்த சொல்லில் வந்து முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கிறதுனால இது மோனை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதே 2ஆம் எழுத்து ஒன்றி வந்தால் எதுகை அப்படின்னு, கடைசி எழுத்து ஒன்றி வந்திருந்தால் இயைபு அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ உவப்பா உள்ள அதில் ஊங்கிறது முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கிறதுனால இது மோனை மட்டும் வந்துள்ளது. பெயரச்சத்தை எடுத்து எழுது அப்படிங்கிறாங்க. படித்து அப்படின்னா வந்து வினையச்சம் வந்துடும். எழுதி அப்படின்னாலே வினையச்சம் வந்துடும். நின்றான் அப்படின்னா வினை முற்று. வந்த அப்படிங்கிறது தான் பெயரச்சம். அடுத்து ஒரு பொறுத்துக. அறுவை வீதினா ஆடைகள் விற்கும் வீதி தான் அறுவை வீதி. கூல வீதி அப்படின்னா தானியக்கடை வீதி கூல வீதி. பொன் வீதினா பொற்கடை வீதி தான் பொன் வீதி. மறையவர் வீதி அப்படின்னா அந்தணர் வீதி. அறுவை வீதி ஆடைகள் விற்கும் வீதி. கூல வீதி தானியக்கடை வீதி. பொன் வீதினா பொற்கடை வீதி. மறையவர் வீதி அப்படின்னா அந்தணர் வீதி. அடுத்த கேள்வி. துணி கலையரசியால் தைக்கப்பட்டது அப்படின்னா இது வந்து ஒரு செயற்பாட்டு வினை வாக்கியம். தைக்கப்பட்டது அதனால. இதே செய்வினையாக மாற்றணும் அப்படின்னா கலையரசி துணியை தைத்தாள். அதில் ஐன்னு வந்திருந்தாவே நமக்கு வந்து செய்வினை வாக்கியம். அடுத்த கேள்வி பாருங்க. ஒருத்தாரை ஒன்றாக வையாரே இந்த தொடரில் ஒருத்தார் என்பதன் இலக்கண குறிப்பு என்னன்னா வினையால் அணையும் பெயர். ஒருத்தாரை ஒன்றாக வையாரே இதில் ஒருத்தார் என்பதன் இலக்கண குறிப்பு வந்து வினையால் அணையும் பெயர். வா என்னும் வேர் சொல்லின் வினை எச்சத்தை வந்து கூறு அப்படின்னா வா அப்படின்னா வந்து வந்து அதுதான் வந்து வினை எச்சம். வா என்னும் சொல்லின் வேர்ச்சொல் வந்து அதோட வினை எச்சம் வந்து வந்து. இதே வந்தான்னா வினை முற்று வந்துடும். வருதல் அப்படின்னா தொழில் பெயர். வந்த அப்படின்னா பெயரெச்சத்தில் வந்துடும். அடுத்து உவமை தொகை அந்த இலக்கண குறிப்பிற்கு பொருந்தாத சொல்லை காண்க. அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பொருந்தாததான் அந்த மற்ற 3மே வந்துன்னா உவமை தொகைக்கான எடுத்துக்காட்டு தான். அந்த வெண்ணிலவுனா வெண்மை கூட்டல் நிலவு அப்படின்னு இது வந்து ஒரு பண்பு தொகைக்கு எடுத்துக்காட்டு தான் வெண்ணிலவு அப்படிங்க. இது கயல்விழி, மலர்முகம், தாமரை கண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து உவமை தொகைக்கான எடுத்துக்காட்டு தான். கயல்விழி, மலர்முகம், தாமரை கண்கள் எல்லாமே. கெடா வழிவந்த கேண்மையார் கேண்மை விடார் விளையும் உலகு இந்த தொடரில் இடம்பெற்ற அளபடை வந்து என்ன செய்யுளிசை அளபடை. கெடா வந்திருக்கனால இது வந்து ஒரு செய்யுளிசை அளபடை. அப்படி இல்லைன்னா இது இசைநிறை அளபடை அப்படின்னு குறிப்பிடுவாங்க. கெடா வழிவந்த கேண்மையார் கேண்மை விடார் விளையும் உலகு இந்த தொடரில் இடம்பெற்ற அளபடை வந்து செய்யுளிசை அளபடை. இதை ஈன்னு வந்திருந்தால் அது வந்து சொல்லிசை அளபடை அப்படின்னு வந்திருக்கும். அப்படின்னு வந்தால் இன்னிசை அளபடை வந்திருக்கும். நமக்கு வந்து வந்திருக்கு கெடா அப்படின்னு வந்திருக்கனால இது வந்து செய்யுளிசை அளபடை. அளபடையே 2 இருக்கும். உயிரளபடை, ஒற்றளபடைன்னு. அந்த உயிரளபடையில் தான் 3 வகை வந்து இருக்கும். இசைநிறை அளபடை அப்படின்னா செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை அப்படிம்பாங்க. அடுத்து பாருங்க. இலக்கண முறைப்படி குற்றமுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் குற்றம் அன்று என ஏற்றுக்கொள்ளப்படும் வலுவை வந்து வலுவமைதி அப்படின்னு வந்து குறிப்பிடுவாங்க. இலக்கண முறைப்படி குற்றமுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் குற்றம் அன்று என்று ஏற்றுக்கொள்ளப்படும் வலுதான் வந்து வலு அமைதி அப்படின்னு சொல்லுவாங்க.
யவனர் என பழந்தமிழர் அழைக்கப்பட்டோர் யாருன்னா கிரேக்கர்களையும் ரோமானியர்களையும் தான் வந்து யவனர்கள் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. யவனர்கள் என பழந்தமிழரால் அழைக்கப்பட்டோர் வந்து கிரேக்கர்களும் ரோமானியர்களும். தமிழகத்துக்கு இறக்குமதி செய்யப்பட்ட சீனத்து பொருட்கள் வந்து சரியாக காண்கும். பட்டும் சர்க்கரையும் தான் வந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள். தமிழகத்துக்கு இறக்குமதி செய்யப்பட்ட சீனத்து பொருட்கள் வந்து பட்டும் சர்க்கரையும். இந்திய அரசு அண்ணல் அம்பேத்கருக்கு இந்திய மாமணி என்னும் உயரிய விருதை வந்து வழங்கிய ஆண்டு வந்து 1990. பாரத ரத்னா அவார்டு தான் இந்திய மாமணி அப்படின்னு சொல்லுவாங்க. இது மத்திய அரசு தான் வழங்குவாங்க. பாரத ரத்னா, பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ அந்த ஆர்டர் வைஸ் தான் வரும். அதில் ரொம்ப மிகப்பெரிய உயரிய விருதுனா பாரத ரத்னா தான் சொல்லுவாங்க. அது அண்ணல் அம்பேத்கருக்கு வழங்கப்பட்ட ஆண்டு வந்து 1990. ஞானபோதினி என்னும் இதழை தொடங்கி வைத்தவர் யாருன்னா மூசி பூர்ணலிங்கம். ஞானபோதினி என்னும் இதழை தொடங்கி வைத்தவர் வந்து மூசி பூர்ணலிங்கம். பரிதிமாற் கலைஞர் பிறந்த ஆண்டு வந்துன்னா 1870. பரிதிமாற் கலைஞர் வந்து பிறந்த ஆண்டு வந்து 1870. இவர் வந்து இயற்பெயர் வந்து சூரிய நாராயண சாஸ்திரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை தான் தமிழின் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன் பெயரை வந்து பரிதிமாற் கலைஞர் அப்படின்னு வந்து மாற்றியிருப்பாங்க. ஸோ பரிதிமாற் கலைஞர் பிறந்த ஆண்டு அப்படின்னா 1870. காரைக்குடி மீசு உயர்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர் வந்து முடியரசன். காரைக்குடி மீசு உயர்நிலைப் பள்ளியில் மீனாட்சி சுந்தரா உயர்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர் வந்து முடியரசன். வள்ளலால் பதிப்பித்த நூல் வந்து என்ன சின்மய தீபிகை அப்படிங்கிறாங்க. வள்ளலார்னா ராமலிங்க அடிகளை தான் வந்து வள்ளலார் அப்படிம்பாங்க. இவரோட முக்கியமான வரிகள் வந்து ஒன்று இருக்குது. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வள்ளலார். அவர் பதிப்பித்த நூல் வந்து சின்மய தீபிகை. கவிஞர் சிற்பியின் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல் வந்து ஒரு கிராமத்து நதி. கவிஞர் சிற்பியின் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல் வந்து ஒரு கிராமத்து நதி. நிலவு பூ ஒளிப்பறவை இதெல்லாமே சிற்பி அவர்களுடைய தான். அதில் வந்து கிராமத்து நதிக்கு தான் வந்து சாகித்ய அகாதமி விருது வழங்கியிருப்பாங்க. அகழாய்வில் முதுமக்கள் தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஊர் வந்துன்னா ஆதிச்சநல்லூர். ஆதிச்சநல்லூர் அப்படின்னாவே நமக்கு முதுமக்கள் தாளிகளை போற்றுவோம். ஏன்னா முதுமக்கள் தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஊர் வந்து ஆதிச்சநல்லூர். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் தான் ஆதிச்சநல்லூர் இருக்கும். பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் யார் அப்படின்னா வந்து வாணிதாசன். பாரதிதாசனாரிடம் தொடக்க கல்வி பயின்றவர் வந்து வாணிதாசன். விடிவெள்ளி என்னும் புனைப்பெயரை கொண்டவர் வந்து கவிஞர் தான் ஈரோடு தமிழன்பன் அப்படின்னா. விடிவெள்ளி என்னும் புனைப்பெயரை கொண்ட கவிஞர் வந்து ஈரோடு தமிழன்பன். தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் வந்து என்னன்னா தேன்மலை அப்படிங்க. சுரதாவோட இயற்பெயர் வந்து ராஜகோபாலன் அப்படிம்பாங்க. அவர் பாரதிதாசன் கொண்ட பற்றின் காரணமாக சுப்புரத்தின தாசன் அப்படின்னு கூட மாற்றிருப்பார். அதை சுருக்கி தான் சுரதா அப்படிம்பாங்க. சுரதாவோட தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற நூல் வந்து எது அப்படின்னா வந்து தேன்மலை. துறைமுகம், சுவரும், சுண்ணாமும், தேன்மலை இது எல்லாமே வந்துன்னா சுரதா அவர்களுடைய தான். இது எங்கள் கிழக்கு வந்து தாரா பாரதி அவர்களுடையது. லாஸ்ட் குரூப் 4 கூட இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என்றவர் யார் அப்படின்னா தேவநேய பாவாணர் அவர்கள் தான். எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என கூறியவர் வந்து தேவநேய பாவாணர். தேவநேய பாவாணர் என்னன்னு குறிப்பிடுவாங்க? மொழி ஞாயிறு அப்படின்னு வந்து குறிப்பிடுவாங்க. இதில் ஒரு 25 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.